திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திடீரென வெளியே வந்த சூலாயுதம், அடுத்தடுத்து வெளியே வந்த ஆச்சரியம், இதுதான் காரணமா? என்ன நடக்கிறது? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் குடும்பத்தோடு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் கடற்கரையில் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களை பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்த கடல் அரிப்பு காரணமாகவும் கடல் சீற்றத்தின் காரணமாகவும் திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் உள்ளது. கடந்த ஒரு மாத காலத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் தற்போது வரை வெளியே வந்துள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் பக்தர்கள் அமர்ந்திருந்துள்ளனர். அப்போது கடற்கரை மணலில் கல் ஒன்று தென்பட்டுள்ளது. அங்கிருந்த பக்தர்கள் அதை தோண்டி பார்த்துள்ளனர். அந்த கல் நீளமாக மண்ணுக்குள் சென்றுள்ளது. என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் பக்தர்கள் சிலர் அந்த கல் இருந்த இடத்தை தோண்டி உள்ளனர். கடற்கரை மணலை தோண்டிய பக்தர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கல்லில் சூலாயுதம் செதுக்கப்பட்டிருந்தது. உடனே அங்கு நின்ற பக்தர்கள் அதை வணங்கினர். ஏற்கனவே கடற்கரையில் கல்வெட்டுகள் கிடைத்து வந்த நிலையில் இதுவும் ஒரு கல்வெட்டாக இருக்கலாம் என்று நினைத்த பக்தர்களுக்கும் சூலாயுதம் வந்ததால் முருகனை பார்க்க அன்னை பார்வதி சூலாயுத ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துள்ளார் என்று பக்தர்கள் மெய்மறந்து வணங்கினர். பல வரலாறு கொண்ட திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த முறை பழனி முருகன் திருவுருவம் வெளிவந்த நிலையில் இப்போது சூலாயுதம் வந்திருப்பது பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.